வணக்கம். பலாசால இந்த மாதிரி ஒரு விழா பார்க்கறது முதல் முறையா. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேம்போ ஃபர்ஸ்ட் இந்த லுக்கே, டைட்டில் லுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அண்ட் பிரபுசாலமன் சார் இதுவரையும் பார்த்தீங்கன்னா அவருடைய கும்கியில் ஆரம்பிச்சு எல்லா அனிமல் சம்பந்தப்பட்ட படங்களுமே மிகப்பெரிய வெற்றி. அவர் எப்பவுமே ஒரு யானையை வச்சாலோ இல்லை வேற எந்த அனிமல் வச்சாலோ மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிங்கமும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரோஜா கம்பைன் சார் எனக்கு காஜா மைதீன் சார் கிட்டத்தட்ட 24 வருஷமா தெரியும். 24 வருஷம் முன்னாடி அவரோட ஆஃபீஸில் போயிட்டு நான் உட்காந்துட்டு ஒரு மியூசிக் கம்பெனிக்காக அந்த படம் பாட்டாளி படத்தினுடைய மியூசிக் ரேட் வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஒரு பேழையில் வந்து ஒன்று வச்சிருந்தாரு. என்ன சார் அது அப்படின்னா எடுத்து டேபிள் மேலே வச்சாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்னு. இப்படி கன்னோட இருந்த ஒரு தயாரிப்பாளர் முதல் முறையாக நான் பார்த்தேன். இன்னும் ஞாபகம் இருக்கு சார் அந்த கன்னு நீங்க வச்சிருந்தது. நான் பின்னாடி ரொம்ப ஏதோ ஒரு பேழையில் இருக்கே, ஏதோ ஒரு முக்கியமான பொருள் நினைச்சா உள்ள பார்த்தா ஒரு நல்ல ஒரு பிஸ்டலை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாரு. ஸோ அப்பயே நான் நினைச்சேன், யாராவது நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பிஸ்டல் எதுக்குடா தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே நான் வந்து ப்ராப்பரா அவர்கிட்ட டீல் பேசணும். அப்புறம் ஏதாவது டீல் பேசி நம்ம ஏதாவது பேக் அவுட் பண்ணா கன்னு நம்மளுக்கு வந்துடும் தலைக்கு அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா பேசி, சரி சார் கன்னெல்லாம் வச்சிருக்கீங்க டேபிள் மேல அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேசி பிடிச்சி, அது பிறகு அதனுடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 24 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச பழக்கம். அது பிறகு தொடர்ந்து பல முறை நாங்கள் பேசிட்டே இருப்போம். அவர் வந்து பிஸ்னஸ்ல இருக்கிற வரையும் சரி, அதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரேக் எடுத்து பெங்களூர் போனப்போம் என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. அவர் திருப்பி ரோஜா கம்பைன்ஸ் அப்படின்னாலே மிகச்சிறந்த வெற்றி படங்களை தமிழ் சினிமா கொடுத்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவர் திருப்பி தமிழ் சினிமா வந்து படம் எடுக்கணும்னு வரதும், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, வாழ்வியல்ல நம்ம பார்த்து ஆசைப்படுற அனிமல்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல்னா சிங்கம். ஏன்னா ஒரு காட்டுக்கே தலைவன் மாதிரி இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு தலைவனா திருப்பி காஜா மைதீன் சார் வரணும். பிரபுசாலமன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அவருடைய மேக்கிங் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா இயற்கையோட அவர் வந்து பிரசன்டேஷன் எது கொடுத்தாலுமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். இமான் சார், இங்க பார்த்த இமான் சாருக்கு வாழ்த்துக்கள். என்ன ஒரு பிரமாதமான லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ராவோட விஷுவலை ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருந்தார் அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இப்படிதான் சார் ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா புதுமையா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். அதை நீங்க ரொம்ப சிறப்பா இன்னைக்கு காலையில உங்க குழுவோட பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேம்போ கண்டிப்பா வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடைன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம்னா, எப்போ ஒரு படத்துல ஒரு அனிமலை ரொம்ப அழகா யூஸ் பண்ணாலும் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் பர்டிகுலரா பிரபுசாலமன் சாருக்கு தொடர்ந்து பல வெற்றிகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கணும். இந்த படத்துல காஜா மைதீன் சார் இணைந்து நிறைய பேர் பயணிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியால இருந்து வந்திருக்காங்க. சஞ்சய், என்னுடைய நண்பர் சஞ்சய், அப்புறம் திலீப், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெகு விரைவில் இந்த படம் கம்ப்ளீட் ஆகி வெளிவந்து பெரிய வசூல் சாதனை பண்ணணும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இங்கே திரளாக கூடியிருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். டி சிவா பேசின உடனே ஆமன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துலாம் நினச்சேன். அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றியும் படக்குழு பற்றியும் விலாவரியாக வந்து மிக அழகாக தொகுத்து வரைச்சார் அவர். அதை வழிமொழிந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. காஜா அவருடைய இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் என்னுடைய தயாரிப்பு மேடையில் நிற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது. ஏன்னா அந்த அளவு காஜா வந்து எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர். அவருக்குள்ள நண்பர்கள் வட்டாரம் இருக்குது, அது மிகப்பெரியது. அவருடைய அலுவலகத்தில் எல்லாரும் கூடுவோம் அப்படின்றத பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க. அப்படி ஒரு ஆலமரமாக இன்று வரையில் இருக்கக்கூடிய இடம் தான் காஜாவுடைய அலுவலகம். அவர் கன்று வச்சிருக்கிறத பற்றி தனஞ்சயன் சொன்னார். இன்னொரு விஷயத்துலையும் அவர் கன்று 2 கன்று ஒரு கையில் வச்சிருப்பார். இன்னொரு கன்று என்னன்னா பேமெண்ட்டு. அந்த அளவு படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறதுலேயும் கன்னான ஒரு ப்ரொடியூசர் அவர். அதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த படத்துடைய அழைப்பை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியராக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அந்த அழைப்பதே அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருந்தது. அதை வந்து பிரபுசாலமனுக்கு முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது அதற்கு பின்னாலே அவருடைய உழைப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பிரபுசாலமனுக்கும் இந்த மிருகங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருக்குது. அவரை வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவராகவும் குட்டி திருமுகமாகவும் தான் நான் பார்க்குறேன். எம்ஏ திருமுகமாகவும் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சு வேலை வாங்குறது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அது அவருக்கு வந்து கைவந்த கலையாக இருக்குது. அதை வந்து மிக அழகாக
கும்கி படத்திலே நிரூபிச்சிருந்தார். கும்கி படத்தில் நடிச்சிருந்த யானை இருக்குது. யானை வந்து மிருகங்கள்லேயே ஒரு ராஜ மிருகம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுன்றே ரொம்ப கஷ்டம். அதையே சமாளித்தவர் சிங்கத்தை வந்து சர்வசாதாரணமாக சமாளிச்சிருப்பார் அப்படின்றத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கின்ற ஸ்ரீஹரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீஹரியை ஒரு குட்டி பையனாக கண்களால் கைசை படத்தினுடைய படப்பிடிக்கும் போது நான் ஊட்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. இங்கே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பரம்பரையாக விஜயகுமார் எடுத்துக்கிட்டால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூட வந்து யோகி பாபு இருக்கார். நிச்சயமாக அவருடைய ஒன்லைனரை போட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கியிருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இமான் பிரபு சால்மன் காம்பினேஷனே எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அது வந்து இந்த படத்துலையும் நிச்சயமாக தொடரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா இமான் வந்து ஒரு இளமை துள்ளல் மிக்க ஒரு இசையமைப்பாளர். இந்த படக்குழுவுக்கும் இந்த படத்திற்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்கிறேன். அடுத்து இந்த படத்தினுடைய வெற்றி மேடையில் மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு காஜாமொழி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் வந்து சிவா சார் பேசிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே பேச வேண்டிய ஒன்றுமே கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எங்களுடைய முதலாளி காஜா சார் வந்து மீண்டும் வந்து சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரை பொறுத்தளவுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு செலக்டிவ் கதைத்தை எடுப்பார். கரெக்டான கதை அம்சம் உள்ள படத்தை எடுத்து கடைசி வரைக்கும் வந்து அவர் விட்டு போனாலும் வந்து கடைசி வரைக்கும் வெற்றி படமாத்தையும் கொடுத்து போனார். அதில் நான் வந்து அவர் கம்பெனியில் வந்து 2 படம் பண்ணேன். ஆனந்த பூங்காற்றம், சமஸ்தானம்னு 2 படம் கொடுத்தேன். ஸோ காஜா சாரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை உள்ள தனித்துவம் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அதே போல் பிரபுசாலம் சார் வந்து மிகப்பெரிய டைரக்டர்கள் வரிசையில் அவரும் நம்பர் 1 டைரக்டரு. அவங்க காம்போ வந்து இப்போ வந்து சேர்ந்து வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக தான் வரும். அது கூட இமான் இருக்கார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வர என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் திரையுலகத்துக்கு வந்து அறிமுகப்படுற இந்த ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வர அளவுக்கு பெரிய திறமை உள்ள ஒரு பையனாக இருக்கான். நிச்சயமாக வந்து அந்த அழகு முகம் வந்து பெருசாக வருங்கிற வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய பேருக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ இமான் ஃபார் கிவிங் கூஸ்பம் மொமெண்ட்ஸ். காலையில் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது உங்கள் மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணது. காஜமுதீன் சார் பற்றி என்ன ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரில. நான் சிலுனர் காதலுக்கு முன்னாடி நான் அவருக்கு தான் ஒரு படம் பண்ண வேண்டியது. சாருக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி கேப்டன் வச்சு பண்ண வேண்டியது. எல்லாமே ஓகே. கேப்டனுக்கும் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பிடிச்சு பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனால் கேப்டன் பாலிடிக்ஸ்க்கு இறங்குற டைம். ஸோ உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். நான் பயந்துட்டேன் உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றனால. ஸோ அப்படிதான் எனக்கும் காஜமுதீன் சார் ஒரு நல்ல பழக்கம். பிரபு சாலமன் சார் த மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் தமிழ் சினிமானே சொல்லலாம். ஏன்னா ஒரு மாடர்ன் அண்ட் ஃப்ரெஷ் ரிஃபைன்டு டிஸ்கவரி வந்து கொடுக்குறவர் அவர். இந்த படத்தில் வந்து லயனோட விளையாண்டுருக்காரு. எனக்கே பார்க்கற கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஒரு சில லைனை எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்றது அவர்கிட்ட சில ஃபுட்டேஜஸ்லாம் காட்டினார் முதல்ல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எப்படி இதை டீல் பண்ணுறாருன்ட்டு. நானும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் ஸ்ரீஹரி நம்ம வீட்டு பையன் இதில் வந்து ஹீரோவாக அறிமுகமாறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பையனாக வந்து சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தது பார்த்துட்டு இப்போது ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீஹரி. இமான் கண்டிப்பாக வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஹாவ் அ கூஸ் மூவ்மெண்ட்ஸ் அகைன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அதில் அறிமுக கார்த்திக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. காஜா சார் இஸ் பேக். வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். காஜா சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு பொற்காலத்தை தந்த முக்கியமான தயாரிப்பாளர் ஒருத்தர். அவர் தந்தது பொற்காலம் மட்டும் இல்லை, அவர் இருந்த காலமே பொற்காலம். ஒரு பொற்காலத்திலேருந்து போயிட்டு
ரொம்ப டஃப்பான பீரியடில் திருப்பி காஜா சார் வந்திருக்காரு. உங்கள் மாதிரி ஃபைட்டர்ஸ் தான் இப்போ தேவைப்படுது. உங்கள் மாதிரி சினிமாவை 100% நேசிக்கக்கூடிய, போராடக்கூடிய போராளி போன்ற ஒரு தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி சர்வை பண்ண முடியும். போனால் போதுன்னு பொழுதுபோக்கு படம் எடுக்கிறவங்க இன்றைக்கி சினிமாவில் எடுக்கவே முடியாது. அந்த வகையில் காஜா சார் வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பலம். அவர் இந்த 18 வருஷமாக இடைவிடாத ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணி எங்கே சுற்றி என் உயிர் மூச்சு சினிமா தான் திருப்பி இங்கே வந்திருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கூட இருப்போம், எங்களோட நீங்கள் இருப்பீங்க சார். கண்டிப்பாக உங்கள் மாதிரி ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் நாங்கள் பார்க்கறது கஷ்டம். எங்களுக்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அலுமினி மீட்டிங் மாதிரி இது. நாங்கள் எல்லாரும் இருந்த ஒரே மொத்த பேர் இருக்கிற ஆஃபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது ரோஜா கம்பெனிஸ் ஆஃபீஸ். அங்கேருந்து அத்தனை பேருமே இன்றைக்கி நாங்கள் திருப்பி இங்கே எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் மாதிரி நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் இங்கே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது காஜா சார் இருக்கிறது. ஏன்னா காஜா சார்லாம் என்னென்னா அது அவருடைய தைரியத்துக்கு நான்லாம் அவர் ரோல் மாடலாக பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கர், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இறங்கி பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவரே ஒரு டயர்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தபோது கூட மீண்டும் அவர் திருப்பி வரான்றது தான் அவருடைய சாதனை. அது நிச்சயமாக ஜெயிப்பார், பெரிய லெவலில் ஜெயிப்பார். காஜாமையனுடைய வெற்றி எங்களுடைய எல்லாருடைய குடும்ப வெற்றி. ஏன்னா காஜாமைன்ஸ் அப்படி ரோஜா கம்பெனிஸ் இட்ஸ் ஆல் எங்களுடைய குடும்பம். அது அந்த 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 குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே உறுப்பினர்கள். நாங்கள் அந்த காஜாமை என்பது என்றைக்குமே தனியால் கிடையாது. நாங்கள் அவருக்கு நாங்கள் தனியால் ஃபீல் பண்ணவே மாட்டோம். அவர் இருக்கிறான்ற ஒரு தைரியம் இருக்கும். இன்றைக்கி அவர் கூட நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த இந்த படத்தை பார்க்குறக்கு. மிகச்சிறந்த படத்தை ஒரு நல்ல கான்செப்டில் வந்திருக்காரு. எப்பயுமே புதுசாக யோசிப்பார், புதுசாக ஆசைப்படுவார், பெருசாக ஆசைப்படுவார். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான படத்தோடு இங்கே வந்திருக்கிறார். நம்ம பார்த்த விஷுவல்ஸ் ரொம்ப மிரட்டலாக இருக்குது. ஒரு லயன் கிங் எப்படி உலகம் முழுக்க வெற்றி பெற்றுச்சோ அதுபோல் இந்த படம் இந்த மாம்போ உலகம் முழுக்க ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கான உழைப்புக்கு செய்கிறதுக்கு நிச்சயமாக தகுதியான ஆள் பிரபு சாலமன். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான டைரக்டர் அவர். அவருடைய கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அவருடைய இயக்கத்தில் வர்றதுல மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி அவருடைய மகன் என்னுடைய கேமராமேனை இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய திரையுலக வாரிசுகள் ஒரு வருஷராக ஜெயிக்கணுன்றதுல எனக்கு பேராசை உண்டு. அந்த வகையில் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் சார் எவர் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் டிலைட். அப்படி ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி இவ்வளோ அருமையான ஒரு ஷோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மாதிரி ஒரு எக்கனாமிக் அண்ட் பிளான்டு மியூசிக் டைரக்டர்ஸால் தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சர்வே ஆகிட்டுருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. நம்ம இந்த கலை குடும்பத்தின் வாரிசாக விஜயகுமார் சார் ஃபேமிலியிலேருந்து இன்னொரு வாரிசு. ஆனால் அவர் இந்த திரைத்துறைக்கு அவருடைய சேவை, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவருடைய குடும்பத்திலேருந்து இன்னொரு பையன் வர்றது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஆகாஷோடைய மகன், ஆகாஷ் எங்களுடைய சகோதரன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்த டீம் இந்த வேலை செஞ்சிருக்கும். கோ ப்ரொடியூசர்ஸ் அப்துல் கனிக்கும் இந்த மொத்த டீமுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரோஜா கம்பெனிஸ் திருப்பியும் மீண்டும் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லா முறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.